ஹே பியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ்ல வரக்கூடிய பிளாக் மார்க்கை வந்து எப்படி ரிமூவ் பண்றதுங்கிற சூப்பரான வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ரெமடியை நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட பிளாக் மார்க்லாம் வந்து ஸ்லோவா அப்படியே ரிமூவ் ஆகிக்கிட்டே போகும். இந்த பிளாக் மார்க் எதனால ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்ல வரக்கூடிய பிம்பிள்ஸ்னால தாங்க. அந்த பிம்பிள கூட நம்ம வந்து ரிமூவ் பண்ணிறலாம். அந்த பிம்பிள் வந்துட்டு போனதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பிளாக் மார்க் இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் ரிமூவ் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா, நீங்க இந்த ரெமடிய நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, அந்த பிளாக் மார்க்கையுமே வந்து ஓட ஓட பெரட்டிர்லாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெமடி வந்து உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாவும் இருக்கும். அண்ட் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெமடிய வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். எதுக்காக இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து ரெகுலரா இந்த சேனல்ல வந்து அதிகமா வரும். இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்து, நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்லயுமே வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். உங்க ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே. இப்ப ரெமடிய வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துரலாம். நான் ரெமடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கோட தூள் இருக்கு இல்லையா? அத ஃபுல்லாத்தையுமே இந்த மாரி நல்லா பீல் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. இத 2மே தான் வந்து நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட்ஸ். இத நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. நல்லா அரைச்சுக்கிறணும். திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இத அரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அதுல இருக்கிற அந்த திப்பி திப்பியா இருக்கும் இல்லையா? அந்த இது வந்து தேவையில்ல. அதோட ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும். அந்த ஜூஸ வச்சு தான் இன்னைக்கு நம்ம ரெமடியே வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதனால நல்லா ஜூஸ வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஜூஸ வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம், உங்கள்ட்ட இருக்கிற ரோஸ் வாட்டர் எந்த பிராண்ட் ரோஸ் வாட்டரா இருந்தாலும் பரவால்ல. ரோஸ் வாட்டர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா, ஐஸ் கியூப் ட்ரே இருக்கு இல்லைங்களா? அதில எடுத்து இந்த ஜூஸ வந்து நான் ஊத்தி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற போறேன். இந்த ஜூஸ நீங்க வந்து ஊத்தி வச்சு ஃப்ரீசர்ல வச்சீங்க அப்படின்னா, ஒரு 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்க்கும்போது நல்லா கட்டியாயிருக்கும். கட்டியானதுக்கு அப்புறமா நீங்க இத எடுத்து நல்லாவே உங்க ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஜூஸ ஃபுல்லா நான் ஃபர்ஸ்ட்டு ஊத்திக்கிறேன். இப்போ ஃபுல்லா ஊத்தியாச்சு. ஊத்துனது போக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில ஜூஸ் வந்து இருக்கு. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது, அந்த ஜூஸ் வந்து இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள்ட்ட ஜூஸ் இருந்துச்சுன்னா, அந்த ஜூஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்ட்ட ரோஸ் வாட்டர் இல்ல அப்படின்னா, நீங்க பால், தயிர் இந்த மாரி ஆட் பண்ணி ஒரு பேக் டைப்புக்கு நீங்க வந்து எடுத்துக்கிறணும். இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே நீங்க ட்ரை ஆக விட்டுருங்க. இந்த பேக்ல வந்து நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கிறனால, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க்கெல்லாம் வந்து ஃபேட் பண்ணி, அந்த இடத்துல உங்க
நார்மல் ஸ்கின் டோன கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது கூட வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். டொமேட்டோ வந்து உங்க ஸ்கின்ன நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்கள ஸ்கின்ல வந்து டேன் இந்த மாரி இருந்தாலும், அதையும் நல்லா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஃப்ளாரும் வந்து உங்க ஸ்கின்ன பிரைட்டன் பண்ணி அந்த பிளாக் மார்க் இருந்த இடம் தெரியாம மறைய வைக்கிறதுக்கும் இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து நல்லா அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்ப என்னோட ஃபேஸ்ல இருந்து அந்த பேக்க நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நீங்க ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ட்ரை ஆயிருச்சு அப்டின்னா, இந்த மாரி தண்ணிய வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ்ல தொட்டு வச்சுட்டு, உங்க 2 கையையும் எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நீங்க ரப் பண்ணி தேய்க்கும்போது, உங்க நோஸ்ல உள்ள அந்த பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆயிரும். அதே மாரி தாடையிலயும் நல்லா தேய்ச்சுக்கோங்க. ஏன்னா, அங்கேயுமே வந்து பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும். ஸோ, அந்த இடம்லாம் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி தேய்ச்சுட்டு, நல்லா ஃபேஸ் ஃபுல்லா ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்க ஃபேஸ வந்து ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேஸ்ல வந்து அதிகமான பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி ரப் பண்ண வேண்டாம். நீங்க வந்து சும்மாவே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராவே ரிமூவ் ஆகும். ஃபேட் அவுட் ஆகுறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த வீடியோல மொத்தம் 2 ரெமடி நான் வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டைம் இருக்கு அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த பேக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிறவங்க இந்த ஐஸ் கியூப்ப மட்டுமே நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போதும், உங்க ஸ்கின்ல உள்ள அந்த பிளாக் மார்க்க வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ரெமடிய வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இது எப்படி உங்களுக்கு ரிசல்ட் குடுத்துச்சு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேக்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது வந்து ரெகுலரா எடுத்துக்கோங்க. நீங்க ரெகுலரா எடுக்கும்போது தான் அந்த பிளாக் மார்க்லாம் வந்து ரிமூவ் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே கண்கூடா தெரியும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டே பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டனிங்கா இருக்கு. இந்த பேக்க நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னோட டோனும் வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுறது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து ஃபுல்லாவே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோட ஃபேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐஸ் கியூப் ட்ரேல வச்சிருந்தோம் இல்லையா? அந்த ஐஸ் கியூப்ப எடுத்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நல்லா தேய்ச்சுக்கோங்க. இந்த மாரி நீங்க தேய்க்கும்போது, உங்க ஃபேஸ்ல உள்ள அந்த பிம்பிள் மார்க் வந்து சீக்கிரமாவே ரிமூவ் ஆகும். இந்த இதில நான் 2 ரெமெடி வந்து சொல்லியிருப்பேன். ஒண்ணு ஐஸ் கியூப் ட்ரேல வச்சு யூஸ் பண்ற ரெமெடி. இன்னொன்னு வந்து பேக். இந்த 2ல நீங்க எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.